ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் பவித்ரா. நான் ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கெரியர் ரிலேட்டடாக ஏதாவது எம்எல், ஏஐ கெரியர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து எதுக்காகனா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கெரியர் வந்து ஏஐ ஃபீல்டில் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட லிங்க்டின்ல கேட்குறாங்க. ஆனால் என்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சொல்ல டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் ஓரளவுக்கு. ஒருவேளை அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பேசிக் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ரெஸ்யூமில் போடுறதுக்கு. அண்ட் தென் டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட் நமக்கே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸோட டுட்டோரியல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஒரு மெஷின் லேர்னிங், ஒரு டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் உங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீப் லேர்னிங்கில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டும், மெஷின் லேர்னிங்கில் ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடுத்து லிங்க்டின்ல போய் சர்ச் பட்டனில் மெஷின் லேர்னிங் இன்டர்ன், ஏஐ இன்டர்ன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் இன்டர்ன், ஏஐ இன்டர்னை சர்ச் பண்ணும்போது ஜாப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நிறைய கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எம்என்சி கம்பெனி எல்லாம் அப்ளை பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 10 to 50 எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக ரெக்ரூட் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவை, ஈஸியாக வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக. எம்என்சியில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஹை ஸ்கில், ஓகே என்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது, ரியல் டைம் ப்ராஜெக்ட், அதனால் என்னோடய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து எம்என்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏஐ இன்டர்னாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்னால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பாக தான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் இருந்துட்டு தான் ஃபுல் டைம் ரோலுக்கே உங்களை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் இன்டர்னாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்டர்ன் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இன்டர்ன்ஷிப் டைமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து அங்கே ஃபுல் டைம் ரோலும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது வந்து இதுதான் வந்து உங்களோட பேசிக் வந்து ஒரு பாத்தே. இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம எடுத்தோடனே எம்எல் இன்ஜினியராக வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட டைம் இருக்குது, நான் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணுமா என் சிலபஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பைத்தான் பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. பைத்தானில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் வைல் லூப், ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன், அதுக்கடுத்து கிளாஸில் வந்து கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஊப்ஸ் கான்செப்டில் இதெல்லாம் கற்றுக்கோங்க. மெஷின் லேர்னிங் பேசிக்ஸாக மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸு, அல்காரிதம் கொஞ்சம், அப்புறம் டீப் லேர்னிங் கற்றுக்கோங்க. டீப் லேர்னிங்கில் ஏஎன்என், சிஎன்என் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்எல்பி, எம்படிங்ஸ்னால் என்ன, டோக்கனைசேஷன்னா என்ன, எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து பேசிக் திங். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இதுதான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. டைம் இருந்தால் அதுவும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணிங்கனாவே போதும். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக எம்எல் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னால் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே இந்த இன்டர்னுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியே வந்தால் நீங்கள் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏஐ ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்கள் கெட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.